வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி வர்ஷினி எவிக்ட் ஆகிட்டாங்கங்க. பார்க்குங்க, எனக்கு பர்சனலாக ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா இந்த வாரம் தான் அவங்க கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த சூர்யா தேவியா அந்த கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ரோஸ்ட் மூமெண்ட்டில் கொஞ்சம் நல்லா இருந்தது. அவங்க மட்டும்தான் அந்த ஃபன்னாக கொஞ்சம் கேட்குறது கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போனது அவங்க ஒன்று தான் பண்ணாங்க. ஸோ அவங்க போனது கொஞ்சம் கஷ்டம் தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் டிவி கையில் இருக்க எல்லாம் விஜய் டிவி கையிலையும் நம்ம டேடி விஜய் சேதுபதி டேடி கையிலையும் தான் இருக்குது. ஸோ ஓகே, கொஞ்சம் பாசிட்டிவாக தான் எடுத்துகிட்டு போனாங்க. கொஞ்சம் அழுது புலம்பி ட்ராமா மேக் பண்ணாமல் கரெக்டான ஆளுங்க. அவங்க வந்ததுலேருந்து ஓப்பனாக அப்படியே தான் இருந்தாங்க. வந்த ஃபஸ்ட் நாளும் அப்படி தான் இருந்தாங்க. நீங்கள் 2 பேரும் எனக்கு பெட்டை விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டவங்க தான் வர்ஷினி. ஸோ இடையில முத்துக்குமரன் சொல்லும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம முத்துக்குமரன் சொல்வார், இங்கே உள்ள எல்லாருடைய மனதில் உள்ள காயங்கள் அனைத்தையும் உங்கள் பாட்டு தான் வந்து எங்களுக்கு அதை வந்து ஆறுதல் கொடுத்துச்சு. நீங்கள் வந்து என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார். அது சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து வர்ஷினி சொன்னாங்க, அந்த வீடியோ போட்டு காமிப்பாங்கள்ல வெளியே வந்ததுக்கப்புறம், நானும் வைஸ் பிரசிடெண்ட்டும் சேர்ந்து இருந்தது தான் ரொம்ப காமிச்சாங்க. ஸோ அது வந்து க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து க்யூட்டாக தான் இருந்துச்சு. அந்த மொமெண்ட்லாம் நல்லா தாங்க பண்ணாங்க. வர்ஷினியாக வெளியே அனுப்பிட்டாங்கன்னு தெரியல. அடுத்து வந்து உள்ளேயும் அப்படி தான். அந்த வெளியே போகும்போது நம்ம அருண் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அருணுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க, நீங்கள் வச்சுருங்க, நான் வந்து வெளியே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு எல்லோரும் கலாய்க்கிறாங்க சுற்றி. ஸோ அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்னு வந்து தோணுது. அருண் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீலிங் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு அந்த அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, ஒன்றா வந்து இருந்திருக்காங்க, டாஸ்க் ஒன்றா பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னஸ் இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு அந்த ஃபீலிங் அருணோட முகத்தில் தெரிந்தது. ஸோ வர்ஷினி போனது எனக்கு பர்சனலாக கொஞ்சம் உடன்பாடு இல்லை தான். ஏன்னா ஒருவேளை ஆனந்தி அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், சாச்சனாவுக்கு வந்து விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். போயிருந்தால் தர்ஷிகா தான் போயிருக்கணும், அவங்களுக்கு தான் யாரும் சப்போர்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஏன் இந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னு நம்மளுக்கே தெரியல. அது முத்துக்குமரன் பாயிண்ட் பண்ணி சொல்லிகிட்டே தான் இருந்தார் அவர் தர்ஷிகாட்ட, நீ இப்படியே இருந்தால் அந்த கப்பும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, இன்னும் விளாடணும் அப்படின்னு. அந்த பொண்ணு டிஃபன் பண்ணிக்கிட்டே இருக்குது, நான் இப்படி தான் இருப்பேன், அவங்க பண்ணுறதுக்காக நான் எப்படி இது பண்ண முடியும், நான் வெளியில் தெரிவேன் அப்படி இப்படின்னு அது சொல்லிகிட்டு இருக்குது. இந்த தடவை அதுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஹாட் ஷீட்டு. ஸோ அந்த சேவிங் பண்ணுற ஆர்டர் எப்படி தாங்க போகிறது? ஃபஸ்ட் எடுத்தோன்னு விஷால் சேவ் ஆகுறாரு, அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அருண் சேவுறாங்க, அதுக்கப்புறம் சாச்சனாவும் சௌந்தர்யாவும் சேவ் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் ராணவ் சேவ் ஆகுறாரு. ஸோ இது எப்படி அஃபிஷியலில் வேறு மாதிரி இருக்குமோ, இல்லை அன்அஃபிஷியலில் வேறு மாதிரி இருக்குமா என்னென்னு தெரில, இல்லை சும்மா அவர் அந்த ஃப்ளோவில் சேவ் பண்ணி விட்றாரா அப்படிங்கிறது கூட தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கமல் சார் பண்ணும்போது அந்த ஓட்டிங் லிஸ்ட்டில் தான் கொஞ்சம் சேவ் பண்ணுவார், சாட்டர்டேயில் அப்புறம் சண்டே அப்படின்னு. இவர் ஃப்ளோவில் ஆர்டர் சேவ் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிருக்கு சில பேருக்கு. அருண் கூட உள்ள பேசிக்கிட்டு இருக்காரு, இப்போல்லாம் ஃபஸ்ட்டு சேவ் ஆனது பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ விஷாலுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, பார்க்கலாம் எப்படின்னு. இதுலேயும் அந்த விஷால் தர்ஷிகா லவ் வேறு போயிட்டுருக்கு இடையில. என்னங்க இன்னுமா அந்த லவ் விட்டு தள்ளிட்டு ஒழுங்காக விளாடுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, பார்ப்போம்.